Hey bees, welcome back to Hala Beauty channel. So இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சேனல்ல ஒரு புது ஆட்டம் ட்ரை பண்ண போறோம். ஸோ நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் ஒரு prank வீடியோ பண்ண போறோம். என்ன prankன்னு பார்த்தோம்னா நான் வந்து இந்த மாதிரி டிராஃபிக் போலீஸ் கிட்ட சிக்னல் வயலேஷனுக்காக மாட்டிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து போலீஸ் வந்து நான் ஆன் ஸ்பாட் ஃபைன் கட்ட சொல்கிறாங்க. இப்போ என்கிட்ட காசு இல்லை, அதுக்காக என்னோடய ஃப்ரெண்ட்ஸை வந்து கால் பண்ணி அவனுக்கிட்ட காசு கேட்குற மாதிரி இதுதான் இந்த ப்ராங்க்கு. அவனுக்கு வந்து என்ன சொல்ல போகிறானுங்க அப்படிங்கிறது தான் இந்த கண்டென்ட்டாக இருக்க போகுது. எப்படியும் காசு இல்லைன்னு தான் சொல்ல போகிறானுங்க. ஸோ இதான் இன்றைக்கி வீடியோவாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ஃபன்னாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னோட ஒரு 2 தோழர்கள் இருக்காருங்க. நாங்கள் 3 பேர் சேர்ந்து தான் ஒரு மூவர் படைனாங்க. அந்த 3 கூமட்டை மட்டும் நில்லுங்க. அதில் இந்த 2 பேர் இருக்கானுங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒருத்தனை கால் பண்ணுவோம். 100% ஷுவராக சொல்கிறேன், மச்சான் நான் சுத்தமாக கையில் காசே இல்லைடா அப்படின்னு தான் சொல்ல போகிறான். பட் என்ன சொல்கிறான்றத லைவாக பார்ப்போம். ஹலோ, எங்கடா? வீட்டில். இது இங்கே ஜெயச்சந்திரன் கிட்டே வந்தேன் பெட்ரோல் அடிக்கிறதுக்கு. பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுக்க சொன்னாங்க, எல்லாமே எடுத்து கொடுத்துட்டேன். ஏதோ பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டாமே, அது கேட்டாங்க. ஏதோ பியூசி சர்டிஃபிகேட்னு ஏதோ கேட்டாங்க, அது இல்லை. அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க, பேசியா? சரி, இது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் வந்து சிக்னல் வயலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி 1000 ரூபாய் ஃபைன் சொன்னாங்க. இல்லை சார், அவ்வளோ இல்லை சார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கொஞ்சம் தான் நிப்பாட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கேட்டுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சரி 500 ரூபாய் கட்டிட்டு கிளம்புங்க அப்படின்னாரு. தருவானா தரமாட்டானா? சரி, கையில் நீ எவ்வளோ காசு வச்சிருக்க, நீ இருந்தா கொடு, நான் அப்புறமா அனுப்பிச்சி விட்றேன். என்கிட்ட இல்லடா, மாச கடைசிடா, நானே இல்லாம தான் சுத்தினுறேன். ஆனால் நான் சொன்னேன்ல, நான் 100% எனக்கு தெரியும் மாச கடைசி காசு இல்லை, இந்த வேலை ஏதாவது சொல்லுவான்னு எனக்கு நல்லா தெரியும். நினச்ச மாதிரியே சொல்கிறான். நெக்ஸ்ட். ஸோ இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா என்னோட மச்சான் அபிகேஷ்க்கு தான் வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ இவன் பார்த்தோம் அப்படின்னா என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் கால் பண்ண போகிற எல்லாருமே என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு பசங்க வந்து டக்குன்னு ஏன் எதுக்குன்னு கேட்காம அவனை மாதிரி போட்டுருவானுங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து ஏதாவது கேட்டானுங்கன்னா பார்ப்போம் என்ன அப்படின்ட்டு. ஹைலைட் என்னன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி நானும் அவனை சேர்ந்து தான் போலீஸ்ட்டு உண்மையிலேயே மாட்டணும். அதனால் வந்து எப்படி நம்புவான், இல்லைனா வந்து உனக்கு இதே வேலை அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவான். ஸோ என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். எங்க மச்சி, வெளில இருக்கியா? வீட்டுல. சரி, இங்க இது ஜெயச்சந்திரன் கிட்ட போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டேன்டா. ஒரு 500 ரூபா வேணும்டா, எமர்ஜென்சியா இருக்கா அக்கௌண்ட்ல? புரியல. 500 ரூபா வேணும்டா, அக்கௌண்ட்ல இருக்கா? இருந்தா தாயேன், நான் நாளைக்கு இல்ல நாளைக்கு தந்துடுறேன். 500 ரூபாய் இல்ல 200 ரூபாய் தான் இருக்கா என்கிட்ட. அப்படியா? சரி, எவ்வளோ இருக்கோ அதை அனுப்பிச்சு விட. சரி, அனுப்பிடுறேன். சரி, ஓகேடா, அனுப்பிட்டு கூப்பிடு. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி என் காலேஜ் ஃப்ரெண்டில் அபிகேஷ் வந்து காசு அனுப்புறேன்னு சொல்லிட்டான். இப்போ அடுத்தது என்னோட இன்னொரு மச்சானுக்கு தான் கால் பண்ண போகிறோம், தீனாக்கு. ஸோ வந்து தீனா வந்து இப்போ தான் புதுசாக டிசிஎஸில் வேலைக்கெலாம் சேர்ந்துருக்கான். அவன் வந்து இன்னும் சம்பளம் வரல சாருக்கு. பட் இருந்தாலும் என்ன சொல்கிறாருன்றதை நம்ம பார்ப்போம், லைவாக கால் பண்ணுவோம், என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். எப்படியும் காசு வச்சுருப்பான்னு தான் நினைக்கிறேன். ஹலோ. ஹலோ, எங்க இருக்க? பெட்ரோல் இல்ல, வண்டி தெரியல. எமர்ஜென்சிடா, ஒரு 500 ரூபா காசு வேணும்டா. சூப்பர் தங்கம், நான் இப்ப பெட்ரோல் தள்ளினாங்கிறேன். இப்பதான் தள்ளினாங்கிறேன். சரி, ரைட்டு. நெக்ஸ்ட். நீங்க எல்லாம் நல்லா அனுப்புறது. இப்போ என் தளபதி கால் பண்றேன், அவன் பாருங்க இப்போ எனக்கு எடுத்தோடனே 500 ரூபா அனுப்பிட்டு தான் அவன் மறுவேலை பார்ப்பான். ஸோ அவன் கதை என்னங்கிறத பார்ப்போம். ஸோ தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்ட் ஜீவா தான். ஸோ அவனுக்கு கால் அடிப்போம். ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ அவன் வேலைக்கு எதுவும் போகல, அவன் வந்து பிஜி தான் படிச்சுட்டு இருக்கான். அவன்கிட்ட காசு இருக்கிறது டவுட்டு தான். நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. அவ்வளோதான். இப்போ இன்னைக்கு கால் பண்ணியிருக்கோமா, நாளைக்கு சாயங்காலம் கால் பண்ணி மச்சான் என்னடா ஏதோ எமர்ஜென்சின்னு கால் பண்ணியிருக்க போல அப்படின்னு அவனே சொல்லுவான். ஏதோ எமர்ஜென்சிக்கு தான் அவனுக்கு கால் பண்ணுறான், அவனுக்கு தெரியும். இப்போ ஃபோன் எடுக்க மாட்டான், பார்த்தாலும் எடுக்க மாட்டான். நாளைக்கு சாயங்காலம் ஃபோன் பண்ணி மச்சான் ஏதோ எமர்ஜென்சின்னு கால் பண்ணியிருக்க என்ன அப்படின்னு கேட்பான். நெக்ஸ்ட்.
ஸோ எனக்கு தெரிஞ்சு எவனும் ஃபோன் எடுக்க மாட்றானுங்க. எனக்கு இப்போ கடைசியாக என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸில் இருக்க கடைசி ஓப்பு என் மச்சான் கரண் தான். அவனுக்கு கால் பண்ணுவோம், அவனாவது வந்து ஏதாவது சொல்கிறானா பார்ப்போம். பெரிய ஹாலிவுட் ஃபேனு, இங்கிலீஷ் பாட்டு தான் வைப்பாரு. ஹலோ மச்சான், கையப்புறா இருக்கு. சரி, இங்க இதுகிட்ட ஜெயச்சந்திரன்ட்ட திருப்பி பிடிச்சிட்டாங்களா போலீஸா? ஆமா, 2 நாளா நின்றுட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு சாயங்காலம் போகக்குள்ள இல்ல, சரி ஓகே பெட்ரோல் போட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் போட்டு ரிட்டர்ன் வரேன், திருப்பி அங்க சைட்ல புடிச்சிட்டாங்க. இப்ப என்ன பண்ற? இப்ப அங்கதான் நின்னுகிட்டு இருக்கேன். A few moments later. காசு எவ்வளவு காசு வச்சிருக்கியோ இருந்தா அனுப்புடா, நாளைக்கு கரண்டா. அமுச்சு வரேன்டா 500. ஆமா வரலன்னு வச்சுக்க, அப்புறம் நான் கோச்சுப்பேன். பரவாயில்ல, என் மச்சான் ஒரு 4 வார்த்தை அசிங்கமா கேட்டா கூட ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு சொன்னோன்னா உடனே காசு அனுப்புறேன்ட்டான். நெக்ஸ்ட். ஸோ இப்போ அடுத்தது என்னோட இன்னொரு தோழி ஆஃபீஸ் மேட் புவனா, அவங்களுக்கு தான் வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ வந்து அவளும் இப்போ தான் வந்து ஜாப் வந்து ஜாயின் பண்ணியிருக்கா. கேஷ் இருக்குமா என்னங்கிறது டவுட்டு தான், பட் ஆனால் வந்து என்ன ரியாக்ட் பண்ணுறா அப்படிங்கிறத பார்ப்போம். ஹலோ, ஃப்ரீயா பிஸியா? இல்ல ஃப்ரீ தான். சொல்லு. வீட்லையா வெளிலையா? வீட்டுல தான் இருக்கேன். சரி, ஒரு சின்ன எமர்ஜென்சி, எனக்கு ஒரு 500 கிடைக்குமா? ஒரு செகண்ட். ஸோ நண்பர்களே, ப்ராங்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஆனால் யாருக்குமே இன்னும் நான் ப்ராங்க்குங்கிறத ரிவீலே பண்ணல. ஸோ மெயினாக என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கிட்டையுமே வந்து என்ன ரீசனுங்கிறத நம்ம வந்து சொல்லலை. ஜஸ்ட் வந்து காசு அனுப்புங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஆக மொத்தம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கேஷ் இருந்தால் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ இதுலேருந்து நான் எனக்கு ஒரு டேக் அவேவாக எடுத்துக்கிறது, ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படிங்கிறப்போ வேறு யாருக்கிட்டேயோ போய் நிற்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கேட்டாலே அவங்க என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தாலும் ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படிங்கிறது தெரியும். ஸோ நான் இதை வந்து சும்மா அவங்ககிட்ட ஒரு ப்ராங்காக அட்டன் பண்ணேன். ஸோ நீங்களுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எப்படிலாம் ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபன்னாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ வேறு என்ன மாதிரிலாம் வந்து ப்ராங்க்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ ஹரிசரன், சைனிங் ஆஃப்.